ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரெட் பம்கின் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரெட் பம்கின் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரெட் பம்கினை கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயப்பொடி, வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃப்ளேவருக்காக ஒரு சிகப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்தி தாளித்து இதில் கொட்டினா நம்ம பச்சடி ரெடிங்க. அது இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1/2 டீஸ்பூன் ஆயிலில் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சிகப்பு மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், பெருங்காயம், வெங்காயம் வதக்கும் போது உப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதக்கும் போது இந்த பச்சடிக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துட்டேன். இப்போ பத்தலைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பச்சடியில் புளிப்புக்காக நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க. அதனால் தயிரை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தயிர் சேர்த்திக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சிகப்பு பூசணிக்காய் உடம்புக்கு நல்லதுங்க. அப்புறம் இந்த வெயிலுக்கு நம்ம ஏதாவது ஒரு பச்சடி வகைகள் எல்லாம் சேர்த்திக்கணும். அது தயிர் சேர்த்த மாதிரி ஒரு பச்சடி எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.